இங்க பாருப்பா, இந்த காசு எடுத்து இங்கேருந்து சீக்கிரமா கிளம்புங்க. யாராவது பார்த்து பிரச்சனை ஆகுறதுக்கு முன்னாடி போங்க. என்னப்பா இது? எங்கேருந்து இவ்ளோ காசுன்னு சொல்லும்போது, அன்பரசன் இருந்து அதெல்லாம் சொல்றேன் கிருஷ்ணா. நீ ஃபர்ஸ்ட் கிளம்பு. உங்களுக்கு தேவையான காசு எல்லாமே இதுல இருக்கு. விஜய் முழிக்கிறதுக்கு முன்னாடி போங்க. விஜய் வந்து ஒர்க் பண்றதுக்காக லேப்டாப் எடுத்து வெளியே வரும்போது தான் இந்த அதிர்ச்சியான விஷயம் வந்து பாக்குறாரு. சித்தி, எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரமா ஓடி வாங்க சொல்லி விஜய் வந்து கத்துறாங்க. இதோட ப்ரெடிக்ஷன் வாங்க பார்க்கலாம். நம்ம விகாவோட குட்டி பாப்பாவோட மூமெண்ட் வந்து விஜய் தொட்டு பார்க்கறது பார்க்கவே ரொம்பவே அழகா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த வீடியோக்கு லைக் போடுங்க. விஜய் வந்துட்டு சரி நைட் டைம் ஆயிடுச்சு, நம்ம ஒர்க் கொஞ்சம் முடிக்க வேண்டியது இருக்கு, ஆஃபீஸ்ல நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஐயப்பன் வேற கூப்பிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி லேப்டாப் எடுத்து வேலை செய்யலான்னு உட்காரும்போது ஐயப்பன்ட்டேருந்து கால் வந்து அவர் சொல்றாரு, இங்க பாருங்க சார், லேட் நைட் ஆயிடுச்சு, ஆனா இப்பதான் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன், நீங்களே கொஞ்சம் படிச்சு பார்த்து சொல்லுங்க சார், ரிப்போர்ட் வந்து டேலி ஆகல சொல்லி ஃபோன் வந்து கட் பண்ணிடுறாங்க. விஜயம் வந்து அந்த அக்கௌண்ட் எப்படியாவது டேலி பண்ணோன்னு பார்த்தா எப்படி பார்த்தாலும் 2 கோடிக்கான டிஃப்ரென்ஸ், என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. தாத்தாவும் வந்து விஜய்க்கு அட்வைஸ் பண்றாங்க, இங்க பாரு விஜய், இதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன், நீ கொஞ்சம் கம்பெனி விஷயத்திலும் பொறுப்பு ஏத்துக்கணும், சும்மா காவேரி பிரச்சனைன்னு சொல்லியே சுத்திட்டு இருந்தனா இதெல்லாம் யாரு பாத்துக்கிறது? இப்படி 2 பேருமே பேசிட்டு இருக்கும் போது சடனா கீழேந்து வந்து ஒரு சவுண்டு கேக்குது. தாத்தா இருந்துட்டு, என்ன சவுண்டுன்னு தெரியலையே, இரு விஜய் நான் கீழே போய் பார்த்துட்டு வந்துடுறேன், தெரியாதவங்களுக்கு வேற வீடு நம்ம கொடுத்துருக்கோம், என்ன செய்ய போறோமோ சொல்லி அப்படியே கீழே இறங்கி வரும்போது தாத்தாக்கு பயங்கர அதிர்ச்சி. அன்பரசு வந்து அந்த லேடியை கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க, அவங்க பசங்களும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுங்க, ராதா எங்க சொல்லி அவசர அவசரமா அவர் மேல கிளம்பி வந்து விஜய்கிட்ட பேசுறாங்க. விஜய் கொஞ்சம் நீ சீக்கிரமா கீழே இறங்கி வான்னு சொல்லி விஜய் கூட்டி கீழே வரும்போது தாத்தா இருந்த, இவனை இப்படி சும்மா விட்டா சரிப்பட்டு வராது விஜய், நான் வரேன் சொல்லிட்டு அப்படியே அடிக்கிறதுக்காக போகும்போது விஜய் வந்து, இருங்க தாத்தா, நான் இது ஒரு போட்டோ இல்லைன்னா வீடியோ எடுத்து வைக்கிறேன், ஏன்னா நம்ம ஆளுங்களெல்லாம் கூட்டி சித்திட்டையோ இது விஷயம் சொன்னா கூட இந்த ஆளு வேற மாதிரி தான் கதை சொல்லும், அதனால நம்மளுக்கு ஆதாரம் வேணும்னு சொல்லி இது பூரா வீடியோ எடுத்து வைக்கிறாங்க. அன்பரசு வேற இங்க தாத்தாவோ இல்ல விஜயோ இதெல்லாம் பாக்குறாங்கன்னு கூட கவனிக்காம இங்க ஒரு பெட்டி எடுத்து அவங்க பொண்ணு கையில கொடுக்குறாங்க. இங்க வா சிந்து, இது உனக்கு தான், இதுல 2 கோடி ரூபாய் இருக்கு, உன் படிப்புக்கு, உன் கல்யாண செலவுக்கு எல்லாத்துக்கான காசும் இருக்கு. கிருஷ்ணா, நீயும் வீட்டு பொறுப்பு நல்லா பாத்துக்கோ, அப்பா இல்லைனாலும் அந்த கஷ்டத்தை நீ வந்து அம்மா கொடுக்க கூடாது, இல்ல 1 கோடி வச்சு நீங்க உங்க கடன் எல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, சீக்கிரமா உங்க ஊருக்கு போற வழியை பாருங்க, இங்க இருக்க இருக்க விஜய் வந்து உங்களை சமாதானம் தான் படுத்த பாக்குவாங்கன்னு சொல்லும்போது அந்த பையனும் வந்துட்டு, என்னப்பா இது ஏதோ டாக்குமெண்ட் கொடுத்துருக்கீங்க சொல்லும்போது அன்பரசன் வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து அந்த கிருஷ்ணா கையில கொடுக்குறாங்க. உங்க பேர்ல வந்து ஒரு லேண்ட் நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், அது இல்லாம இந்த காசு வச்சு உன் தங்கச்சி படிப்புக்கு கல்யாண செலவுக்கும் வச்சுக்கோங்க. தாத்தா வந்து, என்ன நடக்குது விஜய், என்னன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது, எனக்கு தலையெல்லாம் சுத்துது, இந்த வயசான காலத்துல இதெல்லாம் பார்க்கணும்னு தலையெழுத்து போல சொல்லி அழுகும்போது விஜய் வந்து, இல்ல தாத்தா நீங்க கொலாப்ஸ் ஆகாதீங்க, வெயிட் பண்ணுங்க, நான் இது என்னன்றதை ஃபர்ஸ்ட் கேட்குறேன் இப்படி சொல்லி விஜய் வந்து இதெல்லாமே ஷூட் பண்ணிடுறாங்க. ஃபோன் எடுத்து வச்ச இந்த ஃபேமிலி அப்படியே பேக் எடுத்து கிளம்ப பார்க்கும்போது விஜய் வந்து, ஹலோ கொஞ்சம் நில்லுங்க சொல்லி கூப்பிடுறாங்க. நம்ம மாட்டிட்டோம், பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே அன்பரசன் வந்து இன்னொரு ட்ராமா போடுறாங்க. பாரு விஜய், நம்ம வீட்ல இருந்து எல்லாமே திருடிட்டு எடுத்துட்டு போறாங்க, திருடனுங்க, ஃபர்ஸ்ட் போலீஸை கூப்பிடுங்க சொல்லி அப்படியே பிளேட் மாத்தி பேசுறாங்க. ஏன்னா அவர் வந்து மாட்டிடுவாரோன்ற பயத்துல. விஜய் உடனே வந்து, யாரு திருடன் உண்மையில இதுல சொல்லி அப்படியே நக்கல் அடிச்சு அன்பரசத்தை பாக்குறாங்க. அன்பரசன் வந்து சுத்தி சுத்தி பார்க்கும்போது அங்க பாட்டியோ ராதையோ யாருமே இல்ல, தாத்தா மட்டும் நின்னுட்டு இருக்காங்க. அன்பரசுக்கு கிளியரா தெரிஞ்சிருச்சு மாட்டிட்டோன்ற விஷயம். விஜயோட கால் விழுந்து அழுகுறாங்க. இங்க பாரு விஜய், இது உன் சித்திட்ட மட்டும் சொல்லிடாத, எங்க வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சிரும். அந்த லேடி இருந்துட்டு, என்ன பார்த்தா நீங்க திருடின்னு சொல்லிட்டு இருக்கேன் சொல்லி கத்தும் போது அன்பரசு வந்து, கொஞ்சம் மன்னிச்சுக்கோ, இருங்க ஃபர்ஸ்ட் நான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வரேன்னு சொல்றாங்க. விஜய் வந்து, நீங்க என்னதான் சொல்லி நியாயகரிக்க பார்த்தா கூட என்கிட்ட இதோட வீடியோ ப்ரூஃப் இருக்கு, இங்க பாருங்கன்னு சொல்லி அன்பரசுக்கு வந்து காட்டுறாங்க. விஜய் வந்து அந்த பையனோட சட்டை பிடிச்ச, இங்க பாருடா, உன் மேல பாவம் பட்டுதான்ல உன்னை வீட்டுக்குள்ளேயே நான் அலோவ் பண்ணேன், இப்ப என்ன எனக்கே நீ துரோகம் பண்றியான்னு சொல்லும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியாத, உங்க சித்தப்பா இருக்காங்கல்ல எங்க அப்பா, அவர்கிட்டே நீ கேட்டு தெரிஞ்சுக்கோ. அன்பரசன் இருந்த, இங்க பாரு விஜய், உங்க சித்திக்கெல்லாம் நான் துரோகத்தை பண்ணல, நீ என் கதையை கேளு சொல்லி அவரோட கதை வந்து சொல்ல ஸ்டார்ட் பண்றாரு. இந்த லேடியும் அவரும் வந்து சின்ன வயசுலயே புடிச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க. 2 பேருக்குமே 2 குழந்தையும் பிறந்துச்சு. அந்த குழந்தை தான் கிருஷ்ணாவும் சிந்துவும். அன்பரசோட வீட்டுல வந்த இந்த லேடியை ஏத்துக்கவே இல்லை. இந்த லேடியை துரத்தி அந்த ஊர் விட்டே அமிச்சிட்டாங்க. அன்பரசிட்டையும் இந்த மாதிரி அவங்க இறந்துட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த பிரச்சனையில இருந்து எப்படி மீண்டு வருது, ரொம்பவே சைக்காலஜிக்கலி எஃபெக்ட் ஆகி நான் சுத்திட்டு இருந்தேன்.
அப்பதான் வீட்ல இருக்கிறவங்க உங்க சித்திய காட்டுனாங்க. உங்க சித்திய பார்த்தோனே எனக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சு. உனக்கே தெரியும். நானும் சித்தியும் கல்யாணம் பண்ணி முடிஞ்ச டைம்ல எவ்ளோ சண்டை நடந்திருக்கும், எவ்ளோ பிரச்சனைன்னு. ஏன்னா, எனக்கு வந்து உங்க சித்திய ஏத்துக்கவே முடியல. அப்படி ரொம்ப நாள் கழிச்சு தான் நாங்க வந்து எனக்கு புடிச்சு வாழவே ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் தான் அஜயும் பொறந்துச்சு. இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 2 மாசம் முன்னாடி எனக்கு வந்து ஒரு கால் வந்தது. பார்த்தா இந்த பொம்பள தான். எனக்கு பயங்கர ஷாக்கு. எனக்கு காசு வேணும். நான் இப்ப பிரச்சனையில இருக்கேன். நான் ஊருக்கு கிளம்பி வரப்போறேன். இல்லன்னா உங்க வீட்ல இருக்கிற எல்லார்ட்டயும் நம்ம குழந்தைங்கள பத்தி சொல்லுவேன்னு சொல்லி என்ன மிரட்டுனா. அப்படி நேர்ல வந்து பேசும்போது தான் அவங்க எங்க வேலை செஞ்சாங்க, என்னன்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும்போது, இந்த மாரி சந்தானத்து கூட அவ வாழ ஸ்டார்ட் பண்ணான்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. சந்தானம் வந்து காவேரியோட ஃபேமிலி ரிலேட்டடா அப்ப அப்படி ஒரு கதை போகுதான்னு சொல்லி, காவேரியும் சந்தோஷமா இருக்கிறத எனக்கு சுத்தமா தாங்கவே முடியல. அவள எப்படியாவது கஷ்டப்படுத்தணுன்ற காரணத்துக்காக தான் அங்க போய் நான் டார்ச்சர் பண்ண சொன்னேன். ஆனா அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. இவங்க கிட்ட எப்படியாவது ஒரு ஷேர், ஒரு பங்கு வந்து வாங்கிட்டேன்னா இந்த பிரச்சனை முடிஞ்சிருமே தான் நான் பார்த்தேன். ஆனா நீ இதுல இன்வால்வ் ஆன விஜய். அதுல அவ்ளோ பெரிய பிரச்சனையா ஸ்மூத்தா முடியும்னு பார்த்தா, நீ இன்வால்வ் ஆன காரணத்தினால மட்டும் அவங்களுக்கு பங்கு கிடைக்கல. கிருஷ்ணாவும் ஒரு லெவலுக்கு மேல போய் இங்கேயே வந்துட்டாங்க. இங்க இவங்க இருக்கிறது வந்து சரியே இல்ல. இந்த விஷயம் கண்டிப்பா ராதா எப்படியாவது கண்டுபிடிச்சிருவா. அதுக்கு முன்னாடியே இந்த ஃபேமிலிய இங்கேருந்து சொல்லணும். இதுக்காக தான் விஜய் நான் பிளான் பண்ணேன். வேற எதுவுமே நான் பண்ணல. ஆக்சுவலி இதுல என் தப்பும் கிடையாது. என் ஃபேமிலியில இருக்கிறவங்க தான் எனக்கு இப்படி ஒரு துரோகத்த பண்ணாங்க. என்ன மன்னிச்சுக்கோ. இது ராதைக்கு மட்டும் தெரியக்கூடாது ப்ளீஸ் சொல்லி கதறி கதறி அழுகுறாங்க. விஜய் வந்து சரி சித்தப்பா நான் பார்த்துக்கலாம். கிருஷ்ணா அந்த காசு ஃபர்ஸ்ட் குடுங்கன்னு சொல்லும்போது, கிருஷ்ணா வந்து அது எப்படி ப்ரோ எங்க அப்பான்னு சொல்லும்போது, உங்க அப்பா உழைச்ச காசு ஒண்ணும் கிடையாது இது. இது எங்க அப்பாவோட சொத்து. நான் உங்களுக்கு வர வேண்டிய பங்கு என்னன்றத யோசிச்சு சொல்றேன் சொல்லி இந்த பேக் வந்து எடுத்து வைக்கிறாங்க. இப்ப எல்லாருமே போய் படுத்து தூங்குங்க. நம்ம காலையில இத பத்தி யோசிக்கலாம்னு சொல்றாங்க. அன்பரசு வந்து திருப்பியும் தாத்தாவோட கால் போய் விழுந்து, "என்ன மன்னிச்சிருங்க. எங்க பொண்ணுகிட்ட மட்டும் இத பத்தி சொல்லாதீங்கன்னு" சொல்லி அங்கேருந்து கிளம்பி போறாங்க. எல்லாருமே போய் படுத்து தூங்கும்போது, விஜயும் தாத்தாவும் உட்காந்து பேசுறாங்க. "என்ன விஜய், இப்படி ஒரு ட்விஸ்ட் நடக்கும்னு நான் எதிர்த்து பார்க்கல." அப்படியே அடுத்த நாள் ஆகுது. விஷயம் எல்லாம் கேள்விப்பட்ட நிவினும் யமுனாவும் இங்க விஜய் வீட்டுக்கு வராங்க. நிவின் வந்து விஜய கூட்டி தனியா வெளிய போறாங்க. வெளிய வந்து விஜய் வந்து டிஸ்கஸ் பண்றாங்க நிவின்ட்ட. "இது ஒரு பெரிய பிரச்சனை நிவின். இந்த மாதிரி அன்பரசு சித்தப்பாக்கும் அந்த பொம்பளைக்கும் வந்து தொடர்பு இருக்கு. இது நான் சித்திட்ட எப்படி சொல்றேன்னு தெரியல. இந்த பக்கம் காவேரி வீட்ல இருந்து காவேரிக்கு வர வேண்டிய பங்கு அப்படியே இந்த ஃபேமிலி குடுத்து இந்த பிரச்சனை சால்வ் பண்ணலான்னு பார்த்தா கூட, அது வந்து சரிப்பட்டு வராது போல. காவேரி அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. இப்ப என்ன பண்ணலான்னு சொல்லி நிவின்ட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது, நிவின் சொல்றாங்க, "என்ன விஜய் பண்ணலாம்? பேசாம அவங்களுக்கான பங்கு குடுத்தா அவங்க பாட்டு கிளம்பி போவாங்கல்ல. காவேரிக்கோ இல்ல ஃபேமிலிக்கோ யாருக்குமே தெரியாம நீங்க பாட்டுக்கு பங்கு குடுத்துருங்க. அந்த சித்தப்பாக்கும் ஊர்ல ஏதோ இடம் இருக்குன்னெல்லாம் சொன்னாங்கல்ல, அவர்ட்டயும் கொஞ்சம் காசு தர சொல்லுங்க. அது வித்துட்டு இந்த ஃபேமிலி எப்படியாவது செட்டில் பண்ணி அவங்களோட பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுன்னா அவங்களும் கிளம்பிடுவாங்க." விஜய் வந்துட்டு, "நிவின் எனக்கும் இது கரெக்ட்டா தான் தோணுதுன்னு" சொல்லி அன்பரசிட்ட வந்து அங்க வர சொல்றாங்க. அன்பரசும் அங்க வந்து இவங்க சொன்ன மாதிரி அவங்க ஊர்ல இருக்கிற இடத்த வந்து வித்து காவேரியோட பங்கு கொஞ்சம் போட்டு இந்த மாதிரி அந்த ஃபேமிலியை செட்டில் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிடுறாங்க. சாரதாட்ட வந்து விஜய் வேற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி அந்த ஃபேமிலி வந்து பங்கு கேட்க மாட்டாங்க. அவங்க ஊருக்கு கிளம்பி போறேன்னு சொல்லி சொல்றாங்கன்னு சொன்னோடனே சாரதாவும் வந்து இந்த பயம் இருக்கட்டும். அவங்க கூடிய சீக்கிரம் இங்கேருந்து கிளம்பி போகணும் தம்பி சொல்லி சொல்றாங்க. விஜய் வந்து கிருஷ்ணாட்ட போய் இங்க பாரு பிரதர், உங்களுக்கான செட்டில்மெண்ட் அமௌண்ட் நாங்க கொடுத்துடுறோம். உங்க அப்பாவும் ஒரு பங்கு கொடுத்துருவாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க வந்து இந்த பேப்பர்ல சைன் போட்டுறணும். இந்த மாதிரி காவேரி பேருக்கு இந்த வீடு மாத்துறதுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்லி, அது நீங்க ஓகேன்னு சொன்னா மட்டும் தான் காசு உங்களுக்கு வரும் சொல்லி சொல்றாங்க. கிருஷ்ணாவும் வந்துட்டு காசு நீங்க தரீங்கன்னா கண்டிப்பா நான் எந்த பேப்பர்ல வேணாலும் சைன் போடுறேன்னு சொல்லி ஒத்துக்கிறக்காங்க. அப்படி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து நாள் வந்து விஜய் புக் பண்றாங்க. எல்லாருமே சேர்ந்து கிளம்பி கொடைக்கானல் போறாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் முடியறதுக்கு எல்லாருமே வந்து சைன் போடுறாங்க. இந்த லேடியும் அந்த பையனும் வந்து கோர்ட்ல போய் இந்த மாதிரி அந்த கேஸும் வாபஸ் பண்ணிடுறாங்க. ஸ்டே எல்லாம் வாபஸ் பண்ணிட்டாங்க. விஜய் வந்து அன்பரசு சித்தப்பாட்டேருந்து ஒரு பங்கும், விஜயோட காவேரியோட இதுல இருந்து ஒரு பங்கும் சேர்த்து இந்த ஃபேமிலியை வந்து செட்டில் பண்ணிடுறாங்க. அந்த பையன் வந்து விஜய ஹக் பண்ணி, "ரொம்பவே தேங்க்ஸ் பிரதர். வேற யாரா இருந்தாலும் இப்படி எங்கள கண்டிப்பா ட்ரீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்க நல்லவர்ன்றது இதிலயே தெரியுது. காசுக்கு கஷ்டம் வரலன்னா, உங்கள நான் இப்படி கண்டிப்பா தொந்தரவு பண்ணியிருக்க மாட்டேன்" சொல்லி ஃபீல் பண்ணி பேசுறாரு. ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நல்லபடியா முடியுது. வீடு வந்து காவேரி பேருக்கு வந்து மாறுது. இப்ப நதி ஃபேமிலிக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. சாரதா வந்து சொல்றாங்க, "இவ்ளோ நாள் ரொம்பவே பிரச்சனையில தான நம்ம கடந்து போனோம். ஏன் எல்லாருமே சேர்ந்து நம்ம எங்கேயாவது ட்ரிப் போகக்கூடாது? இங்க போட்டிங் எல்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் போலாமான்னு" சொல்லி கேட்கும்போது,
எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா போலாங்கன்ற மாதிரி பிளான் பண்றாங்க. இப்படி ஆளுக்கு வந்து போட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது விஜய் வந்து காவேரியோட கை பிடிச்சு சொல்றாங்க, காவேரி உன்கிட்ட நான் ஒரு உண்மையை சொல்லணும் சொல்லி அங்க நடந்த எல்லா கதையுமே சொல்றாங்க. காவேரியும் செம்ம ஷாக்காய், என்ன விஜய் இது கேட்கும் போதே எனக்கு நெஞ்செல்லாம் அப்படியே படபடன்னு இருக்கு. நீங்க எப்படிதான் இவ்வளவு கூலா இதெல்லாம் ஹேண்டில் பண்ணீங்க? வாழ்க்கையில அதெல்லாம் சகஜம்தான்ல, நான் உன்னையே ஹேண்டில் பண்ணிக்கிறேன், இந்த பிரச்சனை ஹேண்டில் பண்ணிக்க மாட்டேனா சொல்லி நக்கல் அடிச்சு சிரிச்சு அப்படியே காவேரியோட கண்ணத்தை கிள்றாங்க. 2 பேருமே அப்படியே சந்தோஷமா இருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வருது. இந்த பக்கம் வந்து யமுனா கொஞ்சம் கொஞ்சமா நிவன்ட்ட பேச ட்ரை பண்ணலான்னு சொல்லி பக்கத்துல போய் உட்காந்துக்கிறாங்க. நிவனும் வந்துட்டு ஃபோன் தான் நோண்டுறாங்க தவிர பெருசா வந்து யமுனாவை பாக்குறதோ இல்ல அவங்க கிட்ட பேசுறதோ பண்ண மாட்டேங்கிறாங்க. இதுவும் வந்து சாரதா தூரத்துல இருந்து கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. இங்க பக்கம் போயிட்டு யமுனா நீ கங்கா ஏதோ கூப்பிடுறாங்க, நீ கொஞ்சம் போய் பாருன்னு சொல்லி யமுனா வந்து இடத்துல இருந்து மாத்தி சாரதா வந்து நிவன்ட்ட போய் பேசுறாங்க. தம்பி, யமுனா வந்து நல்ல பொண்ணுதான், அவ மனசுல எதுவுமே வச்சுக்க மாட்டா, படபடன்னு பேசி விட்டுருவா. ஆனா உன் மேல உசுரே வச்சிருக்கா, நீங்களும் சேர்ந்து வாழ ஸ்டார்ட் பண்ணுங்களேன் சொல்லி சொல்றாங்க.